இன்றைய வேதவசனம் எபேசியர் 4:30. அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமேன். நமக்குள்ளே இருக்கும் தேவ ஆவியானவர் மீட்கப்படும் நாளாகிய நம் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் நாம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட நமக்கு முத்திரையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. அன்றியும் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது என்ற வார்த்தையின்படி இப்படிப்பட்ட குணம் நமக்குள்ளே இருந்தால் நம்மால் நமக்குள்ளே இருக்கும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அல்லாமலும் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்ற வார்த்தையின்படி நம் வாயின் வார்த்தையாலும் நாம் நம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. இப்படி நம் வாயின் வார்த்தையாலும் நம் இருதயத்தில் உண்டாகும் கசப்பு, வெறுப்பு, கோபம், மூர்க்கம் இப்படிப்பட்ட காரியத்திலும் நாம் நம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இப்படிப்பட்ட துர்குணங்களை நம்மை விட்டு அகற்றி அனைவருக்கும் நம் தேவன் மேல் பக்தி உண்டாகும்படி நலமான வார்த்தைகளை பேசி இருதயத்தின் கசப்புகள் நீக்கி அனைவரையும் நேசித்து நடந்தால் நம் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் நாமும் மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்படுவோம். கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் எங்களை ரட்சிக்க எங்களுக்கு முத்திரையாக இருக்கும் எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.